தேவைகள் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாரி ஒரு 3 மினிட்ஸ் என்ன இன்ட்ரோ குடுத்தது அவ்வளோ அருமையா இருந்துச்சு. தேங்க் யூ சார். நற்புலரியோட 1117ஆம் நாள். 3 வருடத்த கடந்து 4வது வருடம் மிக சிறப்பா வந்து எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காம, ஒரு ட்ரெய்னர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அடுத்த லெவலுக்கு எடுத்து கொண்டு போற ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கு. பொதுவா வள்ளுவர் சொல்லுவாங்க. "பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரிது" அப்படிம்பாங்க. ஏன்னா எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காம நம்ம செய்யற அந்த சேவை, உதவிங்கிறது வந்து கடல விட பெருசு அப்படிம்பாங்க. ஒரு நம்மளோட தனி மனித வளர்ச்சிக்கும், அறிவையும் வளர்த்து, சமுதாய வளர்ச்சிக்கு அடித்தளமா இருக்க நற்புலரிக்கும், நற்புலரியோட ஃபவுண்டர் ம். குமரேசன் சாருக்கும், அடுத்ததா இந்த தளத்த வந்து மிக சிறப்பா எடுத்து கொண்டு போயிட்டு இருக்க அருணகிரி சார் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் நட்பான இனிய காலை வணக்கம், நற்காலை வணக்கம். இன்னைக்கு ரொம்ப அருமையான தலைப்பு. நவ் ஆர் நெவர். ஏன்னா ஒவ்வொரு மாதமுமே வந்து மிக சிறந்த நம்ம அறிவையும் தூண்டுற விதமா, ஒவ்வொன்னையும் நம்ம அடுத்து என்ன அதுல யோசிச்சு, இன்னும் நம்பள வந்து ம். பட்டத்தீட்டிக்க சரி. முடியும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு டாபிக்லயே வந்து லிஜெண்டா இருக்கவங்க, அத சூஸ் பண்றதுல வந்து குமரேசன் சார் அடிச்சுக்க முடியாது. ரொம்ப சிறப்பான தலைப்பு. ஏன்னா, இப்ப இந்த நவ் ஆர் நெவர். இப்ப இல்லன்னா வேற எப்பயும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்ப நம்பளுக்கு இந்த செகண்ட் கிடைக்கிற அந்த வாழ்க்கை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத. ஏன்னா வந்து கௌதம புத்தர் சொல்லுவாங்க. ம். இந்த ஆ உலகத்திலேயே வந்து சரி. ரொம்ப மகிழ்ச்சியான நேரம், இல்ல உனக்கு வந்து ஆயுள் காலம் எவ்வளோ அப்படிங்கிற மாரி கேட்டா, அ சிஷ்யர்ட்ட கேட்பாங்க. போய் சிஷ்யர் வந்து 100 வயசு முடியும், 80 வயசு முடியும். அந்த ஆயுள் காலத்த ஒவ்வொருத்தவங்களும் சொல்லுவாங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்ல. இந்த செகண்ட் நீ இந்த மூச்சு விடுற இந்த செகண்ட் தான் வந்து உண்மையான ஆயுள் காலம் அப்படிங்கிற மாரி சொல்லி, இந்த செகண்டுக்குள்ள இம்பார்ட்டன்ட்ட வந்து புத்தர் அவங்களே வந்து ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து இந்த விஷயத்துல நவ் ஆர் நெவர். தனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்ப நம்ம சரியா, கவனமா பயன்படுத்தி, ஃபியூச்சர்லயே வந்து அவங்க நேம் வந்து ஒரு ஹிஸ்டரியில நிலைக்கிற மாரி பண்ண ஒரு ஹிஸ்டரி லெஜண்ட்ஸையும், இல்ல அவங்க என்னென்ன விஷயங்கள பண்ணனால வந்து நவ் ஆர் நெவர் எப்பொழுதுமே வந்து காலத்தால் அழியாத காவியமா இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இதுல பார்க்க போறோம். ஏன்னா வந்து ஒவ்வொன்னுமே வந்து நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கவங்கள வந்து அ நெனச்சு, அதுபடி நம்ம வந்து ஒரு பாதைய நம்ம அமைச்சு கொண்டு போம்போது வந்து, நம்ம எவ்வளவுதான் ஒரு பெரிய லெவல்ல இருந்தாலும், இன்னும் நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். பொதுவா டாட்டா ரத்தன் டாட்டா எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 100 வருட காலமா வந்து இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் யாரு அப்படின்னு சொன்னா வந்து ர டாட்டா குடும்பத்த சொல்லுவோம். அதிலேயும் வந்து குறிப்பா மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதர் அந்த குடும்பத்துல ரொம்ப மக்களுக்காகவே சேவை ஒண்ணே வந்து குறிக்கோளா. ஏன்னா அவர்லாம் நினைச்சிருந்தா வந்து இன்னைக்கு எலன் மாஸ்க் வந்து எப்படி ஒரு குறுகிய காலத்துல பெரிய ஒரு 5 வருஷத்துலயே வந்து உலக நம்பர் 1 பணக்காரரா அசைக்க முடியாத இடத்துல இருக்காரு. ஆனா ரத்தன் டாடா குடும்பம் 100 வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்குள்ள பேஸ் எல்லாம் வந்து கரெக்ட்டா போட்டு வச்சிருந்தாங்க. ரத்தன் டாடா அந்த வழியிலேயே மிக சிறப்பா வந்து உலகமே போற்ற அளவுக்கு பொருளாதாரத்திலயும் சரி, சர்வீஸ் மைண்ட்லயும் சரி சிறப்பா அ இப்ப முடிய வந்து அந்த டாடா நிறுவனத்த கொண்டு வந்து நிலைநிறுத்திட்டு அவங்க வந்து இந்த உலக வாழ்க்கைய விட்டு போயிருக்காங்க. உலக வாழ்க்கைய விட்டு போயிருந்தாலும், அவரோட டாட்டா அப்படின்னாவே வந்து ரத்தன நினைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சிய வந்து மக்களுக்கு முன்னாடி விதைச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அவரோட வருமானத்துல வந்து மினிமம் ஒரு 30%க்கு மேல இன்கம் வந்து மக்களுக்காண்டியே சேவை பண்ணுவாரு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் சொல்லுவாரு, எதிரிகளே வந்து நிராகரிக்க முடியாத தகுதிகள வந்து நம்ம வந்து எப்பொழுதும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், வளர்த்துக்கணும். அதுக்காக உன்ன வந்து பிரிப்பேர் பண்ணி தயாரா கொண்டு போ. அதுதான் வந்து நீ இந்த உலக வாழ்க்கையில வந்து ஒரு தலை சிறந்த உருவாக்கும் அப்படிங்கிற மாரி ரத்தன் டாட்டா சொல்லுவாங்க. நவ் ஆர் நெவர் டாபிக் வருவோம். ஏன்னா இப்ப இல்லன்னா எப்பயும் இல்ல. நவ் ஆர் நெவர்னா டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்புகள வந்து சரியா பயன்படுத்திக்க அப்படிங்கிற மாரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இஃப் யூ பினிஷ் நவ் இட் இஸ் ஃபைன். இஃப் நாட் இட் இஸ் நெவர் பாசிபிள். இப்ப முடிச்சா இந்த விஷயம் ரொம்ப சரி. இல்லன்னா வந்து பின்னாடி வந்து அது சரியாவும் போலாம். இல்ல வந்து ஒரு முடியாம கூட போலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, நவ் ஆர் நெவர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிகச் சிறப்பான ஒரு உதாரணங்கள நம்ம எடுத்துக் கொண்டு போலாம். மேலும் வந்து
நம்ம லைஃப்ல வந்து ஒரு ஸ்ட்ராங் பெர்சனா இருக்கணும் அப்படின்னா வந்து மெயினா வந்து அந்த கவனம். ஒவ்வொரு அடியிலயும் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலயும் வந்து கவனங்கள் இருந்தாவே லைஃப் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரியாவும் மாத்த முடியும். இப்ப இப்ப நெல்சன் மண்டேலா ஐயா இருக்க மாரி, மகாத்மா காந்தி அவங்கலாம் இருந்த மாரி, மத்த எல்லா விஷயத்திலயுமே சயின்டிஸ்ட்லாம் எவ்வளவோ இருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் இப்ப ராஜராஜ சோழன் அவங்கலாம் இருக்காங்க. 1000 வருஷம் ஆனாலும் நம்ம வந்து தஞ்சை பெரிய கோயில்ல இன்னைக்கு உச்சரிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மாரி வந்து நம்ப அவங்கள நினைக்கிற அளவுக்கு, யோசிக்கிற அளவுக்கு இந்த காலை நேரத்துல நற்புலரியோட அந்த நற்காலை நேரத்துல அவங்களலாம் நம்ம சொல்றோம் அப்டின்னா, நவ்வார் நெவர். அவங்க எப்பொழுதுமே வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா, ஒரு தலை சிறந்த மனிதர்களா வந்து இன்னைக்கு அவங்க வந்து விளங்கி இருந்துட்டு வராங்க. பொதுவா வந்து கவனங்கள் லைஃப்ல இருந்தாவே எல்லாமே நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் சரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வார்த்தைகள கவனிக்கணும். அடுத்து வந்து நம்ம செய்ற செயல்கள் சரியா இருக்கான்னு கவனிக்கணும். அடுத்து நம்ம எண்ணங்கள் சரியா இருக்கான்னு கவனிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹேபிட்ஸ் நம்மளோட நடத்தைகள் சரியா இருக்கணும். அம் அப்படி அடுத்து வந்து மன ரீதியா நம்ம வந்து சரியா இருக்கோமா அப்படிங்கிற பார்க்கணும். 2வது லைஃப் நம்ம எப்படி கரெக்ட்டா கொண்டு போறோம் அப்படிங்கிற இந்த 6 விஷயத்தையும் வந்து நம்ம சரியா கொண்டு போனோம் அப்படின்னம்னா, மிகச் சிறந்த நெவர் நெவர் நம்ம லைஃப்ல வந்து எப்பொழுதுமே சிறப்பா கொண்டு போலாம். இன்னைக்கு வந்து பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல. இந்த உலக வாழ்க்கையில என்ட்ரில இருந்து எண்டுக்குள்ள நம்ம என்னத்த இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம விதைச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். தமிழ்நாட்டுல இருந்தே ஆரம்பிப்போம். இன்னைக்கு வந்து ட்ரிபிள் எஸ் கோயம்புத்தூர் சைடுல போயிட்டாலும் சரி, இப்ப எல்லாம் பரவலா வந்து எல்லா பக்கட்டுமே எஸ்எஸ்எஸ் ட்ரிபிள் எஸ்ன்னா வந்து எல்லாமே சொல்ற அளவுக்கு ஒரு சேவை மனப்பான்மையோட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம் கோயம்புத்தூர்ல, சிங்காநல்லூர்ல. சாந்தி அம் கேன்டீன் அப்படிங்கிறத வச்சு ஒரு 10,000 பேத்துக்கு டெய்லி வந்து மினிமம் சார்ஜ்ல ரூ. 5லேருந்து ரூ. 10க்குள்ள சாப்பாடுலாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அவர பத்தி சார பத்தி சொல்லணும்னா, சுப்பிரமணியன் அவங்க வந்து அவங்களோட ஒய்ஃப் சாந்தி அவங்களோட நினைவா சாந்தி சோசியல் சர்வீசஸ் ட்ரிபிள் எஸ்ன்னு ஆரம்பிச்சு, இன்னைக்கு எல்லா விஷயத்திலயுமே ஒரு பெட்ரோல் பங்க்கே போனாலும் வந்து பியூரிட்டி மத்த டர்னோவர் அங்க இப்ப கோயம்புத்தூர்லயே எடுத்துக்கிட்டா அதிக டர்னோவர் அந்த பெட்ரோல் பங்க்ல தான். குவாலிட்டி வந்து நம்பர் 1 இருக்கும். பிளஸ் வந்து அமௌண்ட் அந்த ரேட் வந்து சரியா இருந்தாலும் எல்லா விஷயத்திலயுமே ரொம்ப சரியா கொண்டு போவாங்க. 2வது வந்து இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு வந்து ஹெல்த் முக்கியம் அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு 24 ஹவர்ஸும் செயல்படுற மாரி மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காங்க. எம்ஆர்பில வந்து 20% வந்து எப்பொழுதுமே அங்க வந்து டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. மேலும் வந்து யாருனாச்சும் ஒருத்தர் ஃபோன் பண்ணி 20 கிலோமீட்டருக்குள்ள யாரும் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா, ஒரு ரூ. 50க்கு ஒரு மெடிசன் சொன்னா கூட அவங்க வீட்லயே போய் டோர் டெலிவரி பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து ஒரு மெடிக்கல் லேப் இன்னைக்கெல்லாம் போனா 10,000 20,000 அப்படிங்கிற மாரி இருந்தாலே ஒரு சாதாரண மனிதர்கள் கூட வந்து ஒரு பாடி செக்கப் அதெல்லாம் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து ஸ்கேனா இருக்கட்டும், எக்ஸ்ரேவா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து 50% 70% இன்னைக்கு வந்து ஒரு ரூ. 10,000க்கு முடியிற வேலைய ரூ. 3000 ரூ. 4000க்குள்ள முடிச்சு நம்மள சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க. இது எல்லாமே சேவை மனப்பான்மையோட இப்ப அவங்க சுப்பிரமணியன் ஐயா, ட்ரிபிள் எஸ் அவங்க அந்த இதுல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அது இல்லாம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலே அவங்க வச்சு வெறும் ரூ. 30க்கு ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா வெறும் ரூ. 500க்கு. ஒரு இறந்தவங்கள வந்து இன்னைக்கு ஒரு மனிதன் வந்து வாழும்போது எவ்வளவு சிறப்பா வாழ்ந்தாலும் கடைசி காலத்துல எப்படி என்னன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு 10,000 15,000 இருந்தாலே ஒரு மின்மயானத்துக்கு போய் ஒரு விஷயத்த இது பண்ண முடியுது. ஆனா அவரு என்ன பண்ணியிருக்காரு, சொந்தமா போட்டு வெறும் ரூ. 750 வந்து மின் மயானத்துல எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி குடுக்குறாரு. நான் இத ஏன் சொல்றேன் அப்படின்னா, பணம், பொருள் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கைய ரன் பண்றதுக்கு தேவையான ஒரு விஷயமே ஒழிய, அதுவே அதுவே வாழ்க்கை அப்படிங்கிற மாரி கொண்டு போறது வந்து சரியான விஷயமா இருக்காது. நவ்வார் நெவர் எப்பொழுதுமே அவர வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் கொண்டு வந்திருக்காரு சுப்பிரமணியம் ஐயா அப்படின்னா, அவரோட அந்த சேவை மனப்பான்மை அப்படிங்கிறது. இந்த நல்ல நேரத்துல வந்து ஒவ்வொரு மனிதர்களும் இந்த மாரி ஒரு சேவை மனப்பான்மையோட இருந்தாங்க அப்படின்னா வந்து, தானும் சந்தோஷமா இருந்து இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொரு மனித உயிர்களையும் வந்து சந்தோஷப்படுத்த வைக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இன்னைக்கு பொதுவா வந்து உயரம்னா நம்ம எவரெஸ்ட்ட சொல்லுவோம். உயரம்னம்னா நம்ம லைஃப்ல வந்து மிகப்பெரிய இடத்த அச்சீவ் பண்ணி உயரணும்னா, நெவர் ரெஸ்ட் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். அதுக்கு வந்து நம்ம எட்மண்ட் கிளாரி அவங்களையே சொல்லலாம். ஏன்னா வந்து எந்த ஒரு இதா இருந்தாலும் நவ் ஆர் நெவர் நம்ம எப்பொழுதுமே ஒரு சிறப்பான இடத்துல வந்து
மைண்ட் ஃபுல்ஃபில் ஆகுற மாரி சிறப்பான இடத்த பிடிக்கணும் அப்டின்னா வந்து, இந்த 3 விஷயம் பிளானிங், பிரிப்பேர், பிரசன்ட் இந்த 3 விஷயம் வந்து ஒரு தொழிலா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், இப்ப நட்புணரி மாரி ஒரு அமைப்புகளா இருக்கட்டும், நம்மளுக்கு இந்த ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கையில எடுக்கும்போது, இந்த 3 பிளான், பிரிப்பேர், பிரசன்ட் இது மட்டும் சரியா இருந்துச்சுன்னா, எல்லாம் சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. எப்படின்னா, எட்மண்ட் கிளாரி வந்து எத்தனையோ பேரு எவரெஸ்ட் சிகரத்துல ஏற முடியாம வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாலும், அவங்க அந்த 3 பிளான், பிரிப்பேர், பிரசன்ட் இந்த 3யும் சரியா அவங்க லைஃப்ல கொண்டு போனனால, உலக வரலாற்றிலேயே வந்து இன்னைக்கு தனி இடத்த, தனி முத்திரைய அதுக்கு பின்னாடி எத்தன பேர் ஏறி இருந்தாலும் எவரெஸ்ட்ட, இன்னைக்கு வந்து அவங்களோட முதல் எ முதல்ல வந்து அச்சீவ் பண்ணனால, அவங்கள வந்து நிரந்தரமா உலக வரலாற்றுல வந்து தன்னோட எழுத்த எட்மண்ட் கிளாரிங்கிறத வந்து அவங்க வந்து என்ட்ரி அங்க அதுல குடுத்துருக்காங்க. நம்மளும் ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்பெசிஃபிக்கா வந்து ஸ்மார்ட்டா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னம்னா, மிக சிறப்பா இருக்கும். ஏன்னா எதுவுமே வந்து இன்னைக்கு வந்து சூழ்நிலையில வந்து அ ஸ்டார்ட்டிங்ல வந்து முதல் அடிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து பொதுவானதா தான் இருக்கும். நம்ம அந்த ஃபினிஷிங் குடுக்குற டச்ல தான் வந்து லைஃப்ல வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது இருக்கும். இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து கார் இல்லாத வீடே இல்லங்கிற மாரி சொல்லிடலாம். அப்படியே இல்லைனாலும் ஒரு வாடகை கார்னாச்சும் எடுத்து நம்ம போற இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாரி ஒரு அபரிமிதமான வளர்ச்சிய வந்து இப்ப எட்டியிருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து முன்னோடியா ஏன்னா இன்னைக்கு 1850க்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா, குதிரை வண்டி, குதிரை சவாரி, மாட்டு வண்டி, மாட்டு சவாரி அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். எல்லாத்துக்குமே அது ஒரு ஸ்பெசிஃபிக்கா இதுதான் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கிற ஒரு வட்டத்திலேயே இருந்தாங்க. ஆனா இதையும் தாண்டி ஏன் நம்ம வந்து ஒரு புதிய புதிய ஒரு விஷயத்த உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லி ஜெர்மனில பெர்த்தா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு விஷயத்த உருவாக்கணும்னு நெனைக்கிறாங்க. எப்படின்னா, கார்ல் பென்ஸ் அப்படிங்கிறவங்கள வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்றாரு. மேரேஜ் பண்ணி 2 பேரும் பெர்த்தாவும், பென்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஒரு பென்ஸுங்கிறவங்க வந்து ஒரு திறமையான ஒரு இன்ஜினியர். 1860ல வந்து முடிக்கிறாங்க. பென்ஸ் என்ன பண்றாங்க அப்டின்னா, எல்லாமே குதிரை வண்டி, மாட்டு வண்டி இது மாரி விஷயத்திலேயே போறோம். நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பண்ணணும் அப்டிங்கிற ஒரு விஷயத்த ஒரு என்ஜினியரா இருக்க அவங்க பென்ஸ் யோசிக்கிறாங்க. யோசிச்சு என்ன பண்றாங்கன்னா வந்து, ஒரு இயந்திரத்தில உருவான ஒரு இத வந்து கண்டுபிடிக்கணும். அது மூலமா நம்ம பயணம் பண்ணணும் அப்டிங்கிற மாரி சொல்லி ஒண்ண உருவாக்குறாங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு மோட்டார் காருக்கு வந்து பென்ஸு அந்த இதுக்கு வந்து முதல் பென்ஸு காரு. அதுக்கு வந்து காப்பி ரைட் வாங்குறாங்க. ஆனா மக்கள் வந்து ஒரு விஷயத்திலேயே போயிட்டு இருக்கவங்க அத அவ்வளோ சீக்கிரம் உடனே ஏத்துக்க முடியாது. என்ன பண்றாங்க, குதிரை வண்டி தான் பெஸ்ட்டு. இதெல்லாம் வந்து ஒஸ்ட்டு அப்படிங்கிற மாரி சொல்லி ஒரு எதிர்மறை நெகட்டிவ் இதா கொண்டு போறாங்க. ஆனா கார்ல் பென்ஸ் என்ன பண்றாங்க, பெர்த்தாவும் கார்ல் பென்ஸு இந்த விமர்சனங்களை எல்லாம் வந்து தாண்டி நம்ம இந்த விஷயத்துல சாதிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்துல வந்து அம் எந்த ஒரு இப்போ ஒரு ரோடு வசதிகளும் இருக்காது. 2வது வந்து இந்தந்த ரூட்ல இப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் அந்த இதுவும் இருக்காது. இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணணும்னா, அனுபவபூர்வமா நம்ம அந்த விஷயத்துல சாதிக்கணும் அப்படிங்கிறத நினைச்சு, பெர்த்தாவும் பென்ஸும் என்ன பண்றாங்க, அந்த கார அவங்களே ஓட்டி ஒரு 100 கிலோமீட்டர் நம்ம வந்து டெஸ்ட் டிரைவ் பண்ணுவோம். அதுல என்னென்ன விஷயங்கள் வந்து, இன்னும் நம்ம வந்து அதுல வந்து சிறப்பா எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறத வந்து, மக்களுக்கு இன்னும் சிறப்பா அதுல எப்படி குடுக்க முடியும். நெவர் நெவர் அது வந்து லைஃப் லாங் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மனசுல நெனச்சுக்கிட்டு, அந்த விஷயத்த வந்து கார் எடுத்துட்டு போறாங்க 100 கிலோமீட்டரு. என்ன பண்றாங்கன்னா, அ ஒவ்வொரு விஷயத்திலயும் என்னென்ன ஃபால்ட் இருக்கு அப்படிங்கிற மாரி பாக்குறாங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து பெட்ரோல் அந்த 1850, 60லலாம் பெட்ரோல் இல்ல. அதுக்கு என்னன்னா, அவங்க அந்த ஒரு அவங்களே அது ஸ்பெஷலா எப்படின்னா, ஒரு மெடிக்கல் ஷாப்ல வந்து லிகோரின்னு இருக்கும். லிகோரின்னா வந்து பெட்ரோல் கரைப்பான். அந்த இத வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒருக்கா மாத்துற மாரி இருக்கும். அத ஸ்டோரேஜ் பண்ணி அந்த லிகோரின வந்து அதிகமா ஸ்டோரேஜ் பண்ணி வாங்கி வச்சுக்கிறாங்க. அடுத்து வந்து அந்த இன்ஜின் வந்து 10 கிலோமீட்டருக்கு மேல சூடாகுற மாரி அந்த இத பாக்குறாங்க. ஏன்னா, அவங்க 100 கிலோமீட்டர் வந்து எய்ம்ல கொண்டு போறாங்க. இன்ஜின் சூடாகுறத பார்த்தோன்னே, போற வழியில இருக்க ஆறு, குளம் அதுலலாம் வந்து தண்ணி எடுத்து அந்த என்ஜின்ல ஊத்துறாங்க. அடுத்து வந்து பாதி வழியில நின்னு போகுது திருப்பி. அதுல அதே மாரி வந்து அம் பிரேக்குக்கு வந்து கட்டையில இருந்துச்சு. கட்டைய எடுத்துட்டு, மரக்கட்டைய எடுத்துட்டு, அத வந்து ஒரு ரப்பர்ல ஒரு இதுல பிரேக் கட்டைய வந்து லெதர்ல அது இது பண்றாங்க. ஒவ்வொன்னுமே இது மாரி ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொன்னையும் அது சரியா உருவாக்கி, மிக சிறப்பா வந்து அந்த 100 கிலோமீட்டர வந்து அவங்க ஓட்டிட்டு வந்துட்டு,
மக்கள்ட்ட வந்து ரீச் ஆகுற அளவுக்கு அந்த விஷயத்த திருப்பி அவங்க மாத்தி கொண்டு வராங்க. ஏன்னா வந்து 75% இருந்தத 100% இது வந்து நம்பகத்தன்மை உள்ளது. அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த பென்ஸுகாரன் வந்து அவங்க சிறப்பா ஒண்ணு கொண்டு வராங்க. இன்னைக்கு வந்து கார் வந்து எவ்வளோ பெரிய புது புது மாடல் வந்தாலும், இன்னைக்கு வந்து மோட்டார் வாகனத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு பென்ஸ் கார் உருவாக்குனாங்க அப்படிங்கிறத ஜெர்மனில உருவாக்கியிருக்காங்க. பெர்த்தா பென்ஸ் அப்படிங்கிறது இப்ப காலைல சொல்றேன்னா, நவ் ஆர் நெவர். அவங்க ஃபர்ஸ்ட்டே வந்து ஒண்ண அழகா சிந்திச்சு உருவாக்கி, அதுக்கு பின்னாடி பல கார்கள் உருவாகுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்புகள வந்து சிறப்பா நம்மளுக்கு உருவாக்கி குடுத்துருக்காங்க. அப்படின்னா, இந்த காலை நேரத்துல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் சொல்லலாம். நவ் ஆர் நெவர் எந்த காலத்திலயும் வந்து ஒரு சிறப்பான அ ஒரு நேம வந்து இங்க பொறிச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லலாம். 2வது நவர் நெவர் திட்டமிடல் பிளானிங்கிறது இந்த காலத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படின்னா வந்து இன்னைக்கு ஒரு பிளான் பண்றதுக்கு வந்து அதுக்கு தேவையான வழிமுறைகள் என்ன இருக்கு? அந்த கோல் செட்டிங் என்னென்ன தேவை? அதுக்கு டைம் மேனேஜ்மென்ட் அந்த காலக்கெடு என்ன இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே சிந்திச்சு நம்ம ஒரு விஷயத்த செயல்படுறோம் அப்படின்னா வந்து அந்த பிளானிங் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு செயல தொடங்கிட்டு அதுல பின்வாங்குறது ரொம்ப தவறு. ஏன்னா சொல்லுவாங்க, "எண்ணி துணிக கரும துணிந்த பின் எண்ணுவ மென்ப திலுக்கு" அப்படிங்கிற மாரி வள்ளுவர் சொல்லுவாங்க. ஒரு செயல தொடங்குறதுக்கு முன்னாடி 100 தடவ கூட நம்ம யோசிக்கலாம். தொடங்குனதுக்கு பின்னாடி அந்த விஷயத்துல இருந்து பின்வாங்காம, சிறப்பா அத கொண்டு போய் சக்சஸ் பண்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே பணம், பொருள் தேடல் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்குமே இருக்கு. ஆனா பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல. இந்த வாழ்க்கையில வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு லெபனான்ல வந்து ஒரு மிகப்பெரிய எமில் புல்தானி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவரு. அவரு எப்படின்னா வந்து, அவரு இறக்குறதுக்கு கல்லறை எல்லாமே அவரு எல்லாம் கட்டி வச்சுட்டாரு சொந்தமா. பளிங்கிலேயே அந்த காலத்துல வந்து மிகப்பெரிய பொருளாதாரத்துல அந்த இத கட்டியிருக்காங்க. அவருக்குன்னு தனியா போறதுக்கு, வர்றதுக்கு ஜெட் விமானம்லாம் வச்சிருந்தாரு. எல்லாம் இருந்து அவரோட இறப்புக்கு பின்னாடி அது சரித்திரமா இருக்கணும். நம்மளோட கல்லறைய இன்னைக்கு தாஜ்மஹால வந்து ஷாஜகான் கட்டுன மாரி நம்ம மக்கள் நினைக்கணும் அப்படிங்கிறத லெபனான்ல பெய்ரூட்ல வந்து அவர் பண்ணியிருந்தாரு. ஆனா, அவரு போன விமானம் வந்து கடல்ல விழுந்து நொறுங்கிருச்சு. எவ்வளவோ தேடி பார்த்து, எத்தனையோ அன்னைக்கே கோடிக்கணக்குல செலவு பண்ணி தேடி பார்த்து, எதுவுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. அவரோட விமானம் மட்டும் கிடைச்சுச்சு. அவரோட உடல் பகுதி எதுவுமே கிடைக்கல. ஸோ, நம்ப என்ன நினைச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த தாண்டி, என்னென்ன நல்ல விஷயங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பா நம்ம கொண்டு போணும். முயற்சி அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து மிக சிறப்பா நம்மளது இருக்கணும். அ எப்படின்னா வந்து முதல்ல வர முயற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பதட்டம் வரும். நெக்ஸ்ட் வந்து அந்த முயற்சியில இருந்து பல விஷயங்கள நம்ம கத்துக்கிட்டு பக்குவம் வரும். அந்த பக்குவத்தின் மூலமா நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ரொம்ப சிறப்பா ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா முயற்சிய நம்ம இடையில நிறுத்திட்டோம் அப்படின்னா, அது தோல்வியாகுது. அதே வந்து ஒரு தொடர் முயற்சியா இருக்கும்போது வெற்றியாகுது. அந்த முயற்சிய நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போம்போது, முயற்சி இடையார், இகழ்ச்சி அடையார்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு லைஃப்ல வந்து நம்ம எல்லாமே வந்து எப்படின்னா வந்து ஒரு பகட்டான வாழ்க்கைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் குடுக்குறாங்க. ஏன்னா வெளிச்சம் இருக்கிற இடத்துல நீ அலங்கார விளக்கா ரொம்ப ஜொலிக்கிறத விட, வெளிச்சம் இல்லாத இருளான இடத்துல வந்து ஒரு சின்ன மெழுகுவர்த்தியா இருந்து 4 பேத்துக்கு நல்ல விஷயங்கள உருவாக்கி குடுத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய லைஃப்ல வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் இதா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இன்னைக்கு ஒரு விஷயம் அந்த ஒரு முயற்சி அப்படிங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கையில வந்து எவ்வளோ ஒரு நல்ல உலகமே வந்து இன்னைக்கு பயன்படுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த ஏடிஎம் நம்ம பயன்படுத்துற ஏடிஎம் வச்சு சொல்லலாம். ஏன்னா வந்து தன்னோட ஒய்ஃபோட பர்த்டே அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒண்ணு கிஃப்ட் வாங்கணும். அ ஆ சார் ரைஸ் பண்ணியிருக்கீங்களா? ஜெகநாதன் சார்? ஓகே. அ ஏடிஎம்ங்கிறது ரொம்ப இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத சக்தி ஆயிருச்சு. இன்னைக்கு வந்து பாக்கெட்ல 10 பைசா இல்லனாலும் கார்டு இருந்தா போதும். நம்ம வந்து எல்லா பக்கட்டும் சுத்தி வர அளவுக்கு வந்து எவ்வளவோ டெவலப் ஆயிருச்சு. ஆனா வந்து அப்போதைக்கு வந்து பேங்க்ல மட்டும் தான் போய் அமௌண்ட் எடுக்கிற மாரி ஒரு இது இருந்தது. ஸ்காட்லாந்த சேர்ந்தவரு. அ ஜான் ஷெப்பர்ட் ஃபெரன் அப்படிங்கிறவரு. அவரு ஏடிஎம் லாம் இல்லாத காலம் அந்த காலம். அப்போதைக்கு வந்து ஒரு பேங்க்ல போய் பணம் எடுக்க வந்துட்டு கவுண்டர் வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பணம் நம்ம கையில வச்சிருந்து அக்கவுண்ட்ல இருந்து ஒண்ணு நம்ம ஒய்ஃப்க்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் திருப்பி வந்து ஒரு சாக்லேட்
பேங்க் அங்கெல்லாம் இருக்கும். எப்படின்னா வந்து நம்ம கார்டு போட்டோம்னா சாக்லேட் மட்டும் வரும். அது மாரி வந்து சாக்லேட் மட்டும் அதுல எடுத்துக்கிட்டு வீட்ல போய் குடுக்குறாரு. ஆனா அவரு மைண்ட்ல வந்து திருப்பி திருப்பி ஓடிக்கிட்டு இருந்தது. அம் இது மாரி வந்து நம்ப ஒய்ஃப்‌க்கு பண்ண முடியல. அடுத்து வந்து இது மாரி நம்ம கார்டு போட்டோம்னா வந்து அம் இது வருது, சாக்லேட் வருது. ஆனா நம்ம வந்து இது பண்ண முடியலையே! இதுக்கு அடுத்து மாற்று சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அமௌண்ட் வர்ற மாரி ஒரு மிஷின கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி, அங்க பேங்க்ல வந்து பேசி, இது மாரி பண்ணுனா என்ன அப்படிங்கிற மாரி அவரு முயற்சியில, அவரு சிந்தனையில உருவான அந்த ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து ஒரு ஏடிஎம்மா மாறி எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது ஏன் சொல்றேன்னா, நவ்வார் நெவர். எப்பொழுதுமே வந்து அவரு அந்த அந்த செகண்ட்ல ஏன்னா பின்னாடி யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். ஆனா, அவரு அந்த செகண்ட்ல சிந்திச்சு செயல்படுத்தினது 1960ல இருந்து ஏடிஎம்ம கடந்த ஒரு 65 வருஷமா நம்ம பயன்படுத்துறதுக்கு ஒரு வழிகாட்டியா அவரு இருந்திருக்காரு. அப்டின்னா வந்து இன்னைக்கு ஜான் செபர்ட் ஃபெரன் அப்படிங்கிறவர இன்னைக்கு நம்ம சொல்றோம் அப்டின்னா, அவரோட அந்த முயற்சி நவ்வார் நெவர் அந்த ஒரு வாய்ப்புகள பயன்படுத்திக்கிட்ட விஷயம் வந்து ரொம்ப சிறப்பு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். பொதுவா வாரன் பஃபெட்டே சொல்லுவாரு. நெவர் நெவர் எப்பொழுதும் உனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்ப வந்து சரியா பயன்படுத்திக்க. ஒரு சம்பாத்தியம் மட்டும் போதாது. பேசிவ் இன்கம்மா அதர் இன்கமையும் நீ உருவாக்கிக்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாரு. அ தேவையில்லாத ஒரு பொருள வந்து நீ வாங்குனேன்னா, தேவையுள்ள எல்லாத்தையும் வந்து சீக்கிரம் இழந்துர்ற மாரி வரும் அப்படிங்கிற மாரி வரும் அப்படிம்பாரு. எப்படின்னா மோஸ்ட் வாண்டட் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன மோஸ்ட் வாண்டட் என்ன லிஸ்ட்டோ அது நம்ம கையில எப்பொழுதுமே இருக்கணும். அடுத்து வந்து இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து ஒரு நம்ம பேக்ல இருக்க ஒவ்வொன்னுமே ஏன்னா ஒரு பக்கெட்ல இருக்க எல்லாத்தையுமே வந்து உடனே எடுத்துறாத. கொஞ்சம் அதுல மிச்சம் வை அப்படிங்கிற மாரி அவரு சொல்லுவாரு. மெயினா அவரு சொல்றது வந்து டைம் மேனேஜ்மென்ட் அத பத்தி சொல்லுவாரு. ஏன்னா டைம்ங்கிறது வந்து ஒரு ஓட்டப்பந்தயமே இருக்குன்னா, அந்த ஒரு வெள்ளி பதக்கம் வாங்கியிருப்பாங்க 1 செகண்ட்ல. அந்த வெள்ளி பதக்கம் வாங்குனவங்களுக்கு தான் தெரியும். அந்த 1 செகண்ட்ல வந்து நம்ம இப்ப ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல 1 செகண்ட்ல வந்து தோத்துருப்பாங்க. அவங்க அந்த டயத்தோட நேரத்தோட அந்த இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து ஒரு செகண்ட்ல அந்த லாஸ் ஆன அந்த சில்வர் மெடல் வாங்குனவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நேர மேலாண்மை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்துக்கே வந்து ஒரு வழிகாட்டியா பொருளாதாரத்திலயும் சரி, மத்த சேவையிலயும் வந்து வாரன் பஃபெட் வந்து ஒரு மிகச் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டா இருந்து, நேரம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அருமையா எடுத்து சொல்லுவாரு. நெக்ஸ்ட் வந்து அ நேரம் வந்து நேரமும், நேர்மையும் வந்து இந்த உலகத்துல வந்து மிகச் சிறந்த ஒரு 2 அப்படிங்கிற மாரி சொல்லலாம். நேரத்த நம்ம தவற விட்டுட்டோம்னா, நம்மளுக்கு மறு வாய்ப்பு கிடைக்காது. நேர்மையும் தவற விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையில நம்மளுக்குள்ள அங்கீகாரம் வந்து குறைஞ்சு போயிரும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இந்த ஒரு 3 விஷயம் பேச்சில் இனிமை, கொள்கையில் தெளிவு, செயலில் உறுதி. இந்த 3 இருந்துச்சுன்னா, நவ்வார் நெவர் உலக வாழ்க்கையில எத்தனையோ பேரு பெரிய லெவல்ல லெஜெண்டா நம்மளுக்கு முன்னாடி இருக்க மாரி, நம்மளும் அந்த இடத்துல வந்து நிக்கலாம். ஏன்னா வந்து, நம்ப வீசுற வாசனைய பொறுத்து தான் மலருக்கு மதிப்பு இருக்கு. இப்ப நம்மளே ஒரு பூக்கடைக்கு போறோம் அப்டின்னம்னா, மல்லிகை பூவுக்கும் மல்லிகை பூவுக்கும் மத்த அ கட மத்த பூக்களுக்கும் வந்து ஜாதி பூக்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பு இதெல்லாம் இருக்கு. ஆனா வந்து காக்கரட்டன்னு சொல்லுவாங்க. மல்லிகைப்பூ மாரியே தான் இருக்கும். அதுக்கு வந்து வேணாம் அப்படிங்கிற மாரி அடுத்த சாய்ஸுக்கு தான் அந்த இதுக்கு போவாங்க. அது மாரி வந்து வீசுகின்ற வாச வாசனைய பொறுத்து தான் மலருக்கு இருக்கு. அதே மாரி ஒரு மனிதன் வந்து எப்படி பேசுறாங்கிற அந்த ஒரு விஷயத்த வச்சு, அவன் எப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு தான் வந்து இந்த உலகத்துல வந்து அவனுக்கு வந்து மதிப்பு, மரியாதை எல்லாம் கிடைக்குது. நவ்வார் நெவர் ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்மள வந்து சரியா பட்டத்தீட்டி, ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா கொண்டு போனோம் அப்படின்னம்னா, மிகச்சிறந்த வாழ்க்கைய வந்து நம்ம கொண்டு போலாம். அ ஒவ்வொரு விஷயத்திலயும் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிக்கல் இல்லாத வாழ்க்கை எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லலாம். சிக்கல்ங்கிறது வந்து உன்ன சிதைக்க வந்தது இல்ல, உன்ன செதுக்க வந்தது அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து உனக்கு தெரிஞ்சுக்கிட்டாவே, லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ் பெர்சனா இருக்கலாம். 2வது வந்து இன்னைக்கு வந்து ஐசக் நியூட்டன் அவங்க வந்து 1643ல வந்து புவியீர்ப்பு விசையெல்லாம் கண்டுபிடிச்சு நம்மளுக்கு குடுத்தாங்க. ஆனா வந்து அந்த டைம், நேரம், மத்த விஷயங்கள் நம்ம எப்படி அத செயல்படுத்துற விதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம சரியா கையாண்டிருந்தோம்னா, இன்னைக்கு புவியீர்ப்பு விசைய கண்டுபிடிச்சது ராஜராஜ சோழன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம ஹிஸ்டரியில வந்து என்ட்ரி குடுத்திருக்கலாம். ஏன்னா வந்து அந்த ஒரு தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்த வந்து அந்த புவியீர்ப்பு விசை இன்னைக்கு வந்து ஒரு என்ஜினியர்ஸே ஆச்சரியப்படுற அளவுக்கு புவியீர்ப்பு விசையோட அந்த இத வந்து சிறப்பா கட்டியிருக்காங்க. சோ, நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்புகள வந்து அந்தந்த இடத்துல அடையாளப்படுத்தி, சரியா நம்ம கொண்டு போனோம் அப்படின்னம்னா,
மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கைய ஹிஸ்டரியில வந்து என்ட்ரி குடுக்குற அளவுக்கு ஒரு வாழ்க்கைய நம்ம கொண்டு போலாம். ஏன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து இன்னைக்கு இளமை கழிஞ்சுகிட்டே இருக்கு. முதுமை கூடிக்கிட்டே இருக்கு. செய்ய வேண்டிய விஷயத்த அந்த காலத்திலே செஞ்சு, அ அத சரியான முறையில வந்து நம்ம கொண்டு போனோம் அப்படின்னம்னா, மிகச் சிறப்பா இருக்கும். ஏன்னா, காலம்ங்கிறது நம் கையில் இல்ல. காலத்தோட கையில தான் வந்து நம்ப உள்ள இருக்கோம். அத நெனச்சு, இப்ப நம்ம அருணகிரி சார் சொன்ன மாரி, அம் ஒவ்வொரு விஷயத்திலயும் இந்த பிறகு நம்ம ஒவ்வொருத்தவங்களும் இறக்குறவங்கலாம் இப்ப இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்கள பார்க்குறோம். ஆனா, அதையும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, நம்ம அடுத்து இறக்கப் போறோம். அதுக்குள்ள நம்ம என்ன விஷயங்கள பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோசிக்காம, இந்த உலகமே வந்து நம்ம கையில தான் இருக்கு. இனிமேல் வந்து நம்ம ஏதோ இரவா அந்த இறக்க முடியாத அளவுக்கு நம்ம ஒரு விஷயம் நம்ம கையில இருக்குங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு, எவ்வளவோ விஷயங்கள வந்து சேட்டைகள் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சார் வந்து காலைல 5 மணிக்கு பார்த்தேன். அந்த அருணகிரி சார் அந்த மெசேஜ் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு விஷயத்துல வந்து ஒவ்வொரு மனிதனும் இறக்கிறத நம்ம பார்க்குறோம். அ அவங்க என்ன வந்து கொண்டு வந்தாங்க, கொண்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சு, இனிமேல் நம்ம அதிலிருந்து என்னென்ன விஷயங்கள நான் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம அழகா ஒரு விஷயத்தையும் கொண்டு போகணும். ஏன்னா வந்து லைஃப் இஸ் லைக் பாட்டர்ஸ் கிளே. இட் கெட்ஸ் ஷேப்டு பை அவர் ஓன் தாட்ஸ். அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு மண்பானை. ஒரு ஒரு மண் இது மாரி தான் இது. நம்ம அந்த மண்பானை செய்யும்போது, நம்ம எப்படி வந்து அந்த உருவத்த அழகா குடுக்குறோமோ, அதுக்கு தகுந்த மாரி தான் அந்த பானை வந்து அழகு சேரும். அது மாரி உன் திறமைக்கேற்ப அந்த உருவத்த வந்து உன்னோட உருவத்த நீ எப்படி தீர்மானிக்க போற அப்படிங்கிறது வந்து இந்த வாழ்க்கையில உன் கையில இருக்கு. அந்த இத வந்து நீ சரியா கொண்டு போனீங்க அப்படின்னம்னா மிகச் சிறப்பா இருக்கும். ஏன்னா வந்து இன்னைக்கு காலகட்டத்துல வந்து ஆ வானவில் தோன்றும்போது வாழ்க்கை அழகாகிறது. ஏன்னா வந்து இப்ப வானத்த பார்க்கும்போது வந்து வானம் வந்து ரொம்ப அழகா தெரியிற மாரி இருக்கும். அடுத்து நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில தோன்றும்போது, உன்னோட லைஃப்பும் சரி, எல்லாமே ஃபியூச்சர் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா வந்து வெற்றியாளர் அப்படிங்கிறவங்க இந்த உலகத்துல டாட்டாவா இருக்கட்டும், பிர்லாவா இருக்கட்டும், நெல்சன் மண்டேலா, நம்ம ஒவ்வொருத்தவங்களையுமே சொல்லலாம். நியூட்டனா இருக்கட்டும், ராஜராஜ சோழனா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ்ல வந்து சச்சினா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த உலகத்துல வந்து ஒரு பரிசளிக்கப்பட்டவங்க. ஏன்னா ஒரு கிஃப்ட் பெர்சன்லாம் இல்ல. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட சொந்த திறமையில வந்து அத உருவாக்கி, இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த அடையாளமா இருக்காங்க. சோ, அது மாரி வந்து நம்மளும் வந்து ஒரு வெற்றியாளரா அந்த உலக வாழ்க்கையில எந்த ஒரு ஈவென்ட்டா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், சோசியல் சர்வீஸா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலயும் நம்ம ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நம்மள முழு ஈடுபாடோட அதுல உள்ள இன்புட் பண்ணிக்கிட்டு, ஒரு லெஜெண்டா இன்னைக்கு எப்படி நற்குழறி வந்து 2023ல வந்து குமரேசன் சார் சூப்பரா ஆரம்பிச்சாரு ஜனவரி 1ல. இன்னைக்கு 3 வருஷத்த தாண்டி 4வது வருஷம் பல ட்ரெய்னர்ஸுக்கு, பல பங்கேற்பாளர்கள வந்து ட்ரெய்னரா மாத்துற அளவுக்கு ஒரு மிக சிறப்பான இந்த காலை நேரத்த வந்து ஒரு அருமையான நேரமா மாத்தி அமைச்சிருக்கோம். அதே மாரி நம்மளையும் வந்து ஒரு சிறப்பான நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அந்த விஷயத்த வந்து ஒரு உலக வாழ்க்கையில வந்து முத்திரை பதிக்கிற மாரி கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லி, எனக்கு இந்த விஷயத்த ஒரு அருமையான இந்த நவ்வார் நெவர் அப்படிங்கிற ஒரு வாய்ப்ப குடுத்து, ஒரு மிக சிறப்பா பில்கேட்ஸ் இதோட என்னோட இத முடிக்கிறேன். ஏன்னா வந்து பிறக்கும்போது வந்து ஏழையா பிறக்கிறது தவறு இல்ல. இறக்கும்போது உன்னோட செய்கைகள்னால வந்து சிறப்பா வாழணும். ஆனா வந்து எல்லா விஷயத்திலயுமே வந்து ஒரு ரிச் மேனா இருக்கணும். அருணகிரி சார் எப்படி அம் இப்ப அவரு வந்து ஏர்போர்ட் இதுல இருந்தாலும், எல்லா விஷயத்திலயும் தன்ன வெளியில கொண்டு வந்து அடையாளப்படுத்தி, ஒரு சிறப்பான மனிதரா வந்து இன்னைக்கு ஒரு லெஜெண்டா என் கண்ணுக்கு முன்னாடி தெரியிற மாரி, குமரேசன் சார் மாரி, இல்ல நற்புணரி நண்பர்கள் மாரி, ஒரு ஆர்வத்தோட உள்ள வந்து மிகச் சிறப்பா ஒரு என்கரேஜும் பண்றீங்க. சோ, இது மாரி ஒவ்வொரு விஷயங்கள்லயும் வந்து நவ் ஆர் நெவர். இந்த நம்மளுக்கு கிடைச்ச இந்த இது வந்து ஃபைனலா சொல்றது. இன்னைக்குங்கிறது வந்து ஒரு நம்ம கையில கிடைச்ச வீணை மாரி. ஏன்னா நேற்றுங்கிறது வந்து உடைந்து போன மண்பானை. அது ஒண்ணுக்கு ஆகாது. திருப்பி பண்ண முடியாது. நாளை அப்படிங்கிறது வந்து அ மதில் மேல் பூனை அப்படிங்கிற மாரி சொல்லலாம். எது வேணாலும் நடக்கலாம். ஆனா இன்னைக்கு கிடைச்ச அந்த அழகான வீணைய சரியா மீட்டி, ஒரு அழகான சங்கீதமா மாத்தி, இந்த உலக வாழ்க்கையில நம்மளும் வந்து நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போனவங்க லிஜெண்ட்ஸ் மாரி உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்லி, எனக்கு கிடைத்த இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றியை கூறி,
நற்புலரி நண்பர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி நன்றி. வையம்பட்டியின் வாழும் ஐன்ஸ்டீன் என்று சொல்வதா அல்லது ஐசக் நியூட்டன் என்று சொல்வதா உங்களை? வீசும் வாசனையால் மலரின் மதிப்பு, பேசும் பேச்சில்தான் ஒரு மனிதனின் அவனுடைய நடவடிக்கை செய்கையை பொறுத்து இருக்கிறது. நேரமும் நேர்மையும் இருந்தால் மனிதன் உச்சத்தை தொட முடியும். 1117வது நாள் கிராட்டிடியூட் என்ற பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலினும் பெரிது. புத்தரோட சீடர்களுக்கு ஆயுள் காலம் கேட்டபோது ஒரு கணம்தான் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம். சார் வாய்ஸ் கேக்குதா சாரோடது?